ஏட்டி பூமாரி, நீங்க உங்க வீட்ல இருந்து யார்ட்டி வராவ? எங்க அம்மா தம்பி வருவாவ. எங்க அப்பா தான் வேலைக்கு போயிருவாவல. அதனால எங்க அம்மா தான் வருவாவன்னு நினைச்சேன். சரி அஞ்சலி, உங்க வீட்ல இருந்து யார் வரா? உங்க அம்மாயா உங்க அப்பாயா? எங்க அம்மா தான் வருவாவன்னு நினைக்கிறேன் பூமாரி. அம்மா தான் வருவாவ கண்டிப்பா. ஆமா மீனா, உனக்கு யார் மீனா வரா? எங்க அம்மா தான் வருவாவ. எங்க அப்பா தான் ஊர்ல இல்லல, எங்க அப்பா தான் வெளிநாட்டுல இருக்காவல. அதனால கண்டிப்பா எங்க அம்மா தான் வருவாவ. என்ன சொல்ல போறவன்னு வேற தெரியல, ஒரே பயமா இருக்குடி எனக்கு. ஏதாவது டீச்சர் எதுவும் சொல்லி விட்டானே எங்க அம்மா கண்டபடி ஏசுவாவ தெரியுமா? ஒண்ணு இருக்குது மீனா ஐயா வரவ. நீதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டல. அதனால உங்க அம்மா எல்லாம் நல்லபடியா சொல்லுவாவ. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதேன்னா. எல்லா டீச்சரும் நமக்கு நல்லதா சொல்லுவாவ. கிளாஸ்ல ஒண்ணு யாருமே ஏச மாட்டாவ. உங்க அம்மாட்டே தப்பா சொல்ல போறாவ. ஆமாட்டி, பூமாரி சொல்லதான் கரெக்டு. உன்னை பத்தி எந்த டீச்சரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. எப்பவுமே உன்னை பத்தி நல்லதான் சொல்லுவாவ. இன்னைக்கு நல்லதான் சொல்லுவாவ. எங்களை தான் என்ன சொல்ல போறாவன்னு தெரியல. கூடலூர் குண்டுமல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி ஆசை கொத்தமல்லி வாடி கொஞ்சம் தள்ளி. ஆசை கொத்தமல்லி யமீனா ஒரு கள்ளி. சிபி என்னல நீங்க மூணு பேர் ஒரே சந்தோஷமா இருக்கியே? என்னல என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் தெரியுங்களா? ஓ தெரியுமே. எங்க வீட்ல யாருக்கும் தெரியாது, யாரும் வரமாட்டாவ. அதனால நாங்க ஒரே ஜாலி தான். எங்களை இன்னைக்கு யாரும் வந்து ஒண்ணும் கேட்க மாட்டாவ. ஆமா, எங்களை யார் எதுவும் கேட்க முடியாது. நாங்க இன்னைக்கு ஒரே ஜாலி. ஏன்னா கிளாஸ்ல பாடமும் எடுக்க மாட்டாவ. அப்படியே டீச்சர் எல்லாம் பிஸியா இருப்பாவல. நாங்க ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு கிடப்போம். இன்னைக்கு ஜாலி தான். கிளாஸ் நல்லா குலுக்குச்சிட்டு போட்டு விளையாண்டுட்டு உட்காந்துருப்போம். ஏல டீச்சர் எங்க உங்க வீட்ல இருந்து யாரும் வரலன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டோம். வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ள மணி 5 ஆயிரும்ல. 5 மணி வரைக்கும் எப்படி இன்னைக்கு ஓட்டிடுவோம்ல. அப்புறமா நாளைக்கு என்ன வரைய போறவ கேட்டா வீட்ல இருந்து வரல என்னன்னு தெரியல. எங்க அம்மைக்கு வரும்போதே ஒரே தலைவலின்னு சொல்லிடுவோம். ஆமலே, உங்க அம்மாக்கு தலைவலியா? எங்க அம்மைக்கும் இன்னைக்கு வரும்போது ஜுரம் தெரியுமா? நல்ல ஜுரம் பத்துக்க. எங்க அம்மா இன்னைக்கு ஆஸ்பத்திரி போயிருக்காவ. இல்ல சிபி, உங்க அம்மாக்கு என்னென்ன பண்ணுது? எங்க அம்மைக்கல எங்க அம்மைக்கு நேற்று தான் காலில் சுத்தி விழுந்துச்சு பார்த்துக்க. அது கால் நகமே போயிட்டு. அதனால நேற்றையே ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டாச்சு. அதனால எங்க அம்மா வீட்டில் இல்லை. இது சிபி நிஜமா வீட்டில் சொல்லலையே? சொல்லவே இல்லை பார்த்துக்க. நான் உண்மையை சொல்லியேன். வீட்டில் சொல்லவே இல்லை. இன்னைக்கு எப்படியாவது சமாளிச்சிடணும். இன்னைக்கு ஒரு நாள் போச்சுன்னா போதும். நாளைக்கு மட்டும் என்ன கேட்கவா பரவா டீச்சரு? நீங்க சொன்னால என்னன்னே? நேற்று தான் டீச்சர் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொன்னாவல. அப்போ உங்க அம்மைக்கெல்லாம் ஃபோன் போயிருக்கும். என்னது சொல்லியே? டீச்சர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஐயோ எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா நேத்தே போன சுவிட்ச் ஆஃப் ஆகுது பண்ணி போட்டிருப்பேன். இப்போ நல்லா மாட்டணும். அம்மா வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. எங்க அப்பா இன்னைக்கு என் தோலை உரிச்சு தொங்க விடாம விட மாட்டாவ. ஏற்கனவே வீட்டில் ஒழுங்கா படிக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பாவ. இன்னைக்கு டீச்சர் வேற என்னென்னத்தை சொல்லி மாட்டி விட போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு நான் செத்தேன். டீச்சர் வந்தாச்சுல்லே. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன காலையில ஒரே மீட்டிங்கா இருக்கு? என்ன ஒரே ஜாலி தானா? டீச்சர் பைய கொடுங்க டீச்சர், உள்ள கொண்டு போய் வைக்கிறேன். இந்தா பக்கத்தில் என் டேபிளில் வச்சுட்டேனே. அங்கே நேற்று உள்ள பேப்பர் கிட்ட எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தள்ளி விட்டுறாம அப்படியே கீழே வைக்கணே. சரிங்க டீச்சர். டீச்சர் வாட்டை என்ன கொடுங்க டீச்சர், நான் கொண்டு போய் வைக்கேன். ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டு டீச்சர் நல்லா ஐஸ் வச்சுட்டாங்க. நான் என்னத்து தூக்காது? டீச்சர் தான் தூக்கணும். டீச்சர் நான் தூக்கட்டா? என்னது தூக்குறியா? இல்லை டீச்சர், சாரி எடுத்துட்டு தூக்கிட்டு வந்து இங்கே போடவா? நீங்கள் உட்காருவீங்களா? நடந்து வந்திருக்கீங்க, கால் வலிக்கும்ல, அதான் சொன்னேன். ஏன் சேர் எடுத்துட்டு இங்கே போடுற? சேர் எடுத்துட்டு போய் வாசலில் போடு. என்ன அங்கே உட்காந்துட்டு அப்படியே போயிடுறேன் நான். நீங்கள் எல்லாம் கிளாஸில் போய் உட்காந்துட்டு நல்லா அரட்டை அடிச்சு சரிங்க போங்க. இல்லைன்னா பாட்டு போட்டு ஆடுறீங்கள? போல உள்ள வந்துட்டான். சேர் எடுத்துகிட்டு வரவா மோரை எடுத்துகிட்டு வரவான்னு. எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்கியா? சொல்லியிருக்கேன் டீச்சர், வருவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் தானே கூட்டிகிட்டு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு டீச்சர் இருப்பாங்க. உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 டீச்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக ஹெட் மாஸ்டர் ரூமில் தான் உங்களோட ரிப்போர்ட் கார்டு இருக்கும். அங்கே போயிட்டு சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன்னா
நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் அழைச்சிட்டு போகணும். அவங்க உங்கள் டீச்சர் பார்க்காம நேராக ஹெட் மாஸ்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிடாதீங்க. உங்கள் பேப்பர்லாம் அங்கே தானே இருக்குது. ஒவ்வொரு பேப்பர்லேயும் உங்கள் அம்மா அப்பாவோட கையெழுத்து இருக்கணும். புரியுதா? ஆ சரிங்க டீச்சர். கண்ணகி, ஏன் மக்களே என்ன பண்ண தலைவலியா? ஏன் மக்களே அழுகுறேன்? ஆமாம்மா லைட்டாக. சரி வாம்மா போய் டீச்சரை பார்த்துட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாம். என்ன கண்ணகி, உங்கள் அம்மையை நேரம் டீச்சர்ட்ட அழைச்சிட்டு போ. வீட்டி பூமாரி, இந்த பிள்ளைய பற்றியேட்டி இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தா. அவன் அம்மையை பார்த்தானே என்ன நடிப்பு நடிக்க பற்றியேட்டி. ஆமா மீனா, உனக்கு யார்கிட்ட வரா? மாமாவா அத்தையா? ஏ சுபி, ஒழுங்கா இருக்க முடியலையோ? எங்கள் அம்மையில ஏதாவது உரமுறை சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்த அவளை தான் பார்த்துக்க. வாய் முடிட்டு பேசாமல் இருந்துடல. யாழைக்கு இது எனக்கு தேவையா? இந்த அண்ணகலத்தினே உனக்கு ஒரு குதூகலம் கேக்குதா? பேசாம இருந்துடல சொல்லிட்டேன் அம்மா. ஒண்ணு இல்லடி, எங்க வீட்டுல சொல்லிருக்கவ மீனா, யாருனாலும் அதெல்லாம் வா போன்னு சொல்லக்கூடாது, பெரியவங்களுக்கும் நல்ல மரியாதை கொடுக்கணும், அதனால அத்தை மாமா அப்படின்னு தான் சொல்லியிருக்காவ. நான் ஒன்றும் தப்பாலாம் கேட்கலையே, அத்தை வரவளா மாமா வரவளா தான் கேட்டேன். அதுக்காமட்டு இந்த விட்டு வெட்டியா? எனக்கு யார் வந்தா உனக்கு என்னல? உன் ஜோலியை பார்த்துட்டு இரு. ஆமா அஞ்சலி, உனக்கு யார்ட்டி வரா? ஏய் ஒழுங்கா இருந்துட்டு பார்த்துக்காம்மா, அடிச்சு மூஞ்ச பேத்துவேன் பேத்து. நம்மள்ட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத என்ன? வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்காந்துருக்க வழியே பாரு. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். வாங்க வாங்க, நீங்கள் தான் கண்ணாடியோட அம்மாவா? உட்காருங்க. என்னம்மா வீட்டில் எதுவும் படிப்பதுன்னு சொல்லி தெரியல இல்லையா? படிக்கிறல்ல வீட்டில்? கண்ணகி நல்லா படிக்கவில்லை டீச்சர். படிக்கணும், நல்லா படிப்பா. உடம்பு முடியாமல் தான் இப்போ வர வர சரியாக படிக்கிறது கிடையாது. நல்ல பிள்ளைக்கு தலைவலி வேற அடிக்கடி வந்துடுது. நீங்கள் தான் வேற கிளாஸில் வேற அடிக்கடி ஏசிக்கிட்டே கிடக்கலாம். அது வேற வீட்டில் வந்து சொல்லிட்டு நல்லா அழுவா. பிள்ளைக்கு உடம்பு தான் முடியல. எங்கம்மா படிக்க? எப்போ பார்த்தாலும் மாதத்தில் 3 நாள் 4 நாள் லீவ் போட்டுறா. இல்லை சனி ஞாயிறு லீவ் வந்துடுது. 10வது வந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா படித்தா நல்ல மார்க் எடுக்க முடியும். இப்போ கிளாஸ் பிள்ளை எல்லாம் நல்லா படிக்குது. இப்போ தான் சரியாக படிக்க மாட்டேங்க. எந்த நேரம் கேட்டாலும் தலைவலி தலைவலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் பிள்ளை நல்ல பிள்ளை தான் டீச்சர். அவளுக்கு தலைவலி வர்றதுனால தான் படிக்க முடிய மாட்டேங்கி. அதுக்கு என்ன செய்ய முடியும்? தலைவலினால தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. மேலுக்கு முடியாத பிள்ளை என்ன டீச்சர்? ஏசி என்ன பண்ணுறது? நீங்கள் தான் அப்போ அவளை செல்லம் கொடுக்குறீங்க அதானே? இந்த மாதிரி செல்லம் கொடுத்து எப்படி படிக்க அந்த பிள்ளை? பேசுகிற நேரத்தில் மற்ற பிள்ளைகளோட நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது விளையாடும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கா. ஒரு டெஸ்ட்டு எழுதி படின்னு சொன்னால் தான் அவளுக்கு தலைவலி வந்துடுது. நல்லா கவனிங்கம்மா. 10வது வந்தாச்சு பற்றியில இதே மாதிரி செல்லம் கொடுத்தா மார்க் எடுக்க மாட்டா. ஏற்கனவே இந்த போர்ஷன்லாம் ரொம்ப கம்மி மார்க்கெல்லாம். எல்லா பிள்ளையும் நல்லா மார்க் எடுத்திருக்கு. இவ ஒருத்தி தான் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கா. கொஞ்சம் கவனிங்கம்மா. வணக்கம் சார், நான் மீனாவோட அம்மா. மீனா நல்லா படிக்க பிள்ளை. இந்த வாட்டி 10th இவ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான்னு நினைக்கேன். நல்ல ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா போதும். இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சா போதும். மேக்ஸ் தான் கொஞ்சம் வரமாட்டேங்கி, அதில் தான் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருக்கு. அதான் சார் கணக்கில் கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சிருக்கு பற்றியில. அதான் பக்கத்து தெருவில் ஒரு டியூஷன் எடுக்க பிள்ளைகிட்ட டியூஷன் சேர்த்து விட்ருக்கேன். இப்போ ஒரு 10 நாளாக தான் போய்கிட்டு இருக்கா. அடுத்த பரீட்சைக்குள்ள நல்ல மார்க் வாங்கிடுவான்னு நினைக்கேன். சரிம்மா, அது டியூஷனே போயிட்டு இருக்கட்டும். யாரு டியூஷன் எடுக்கிறது பக்கத்து தெருவில்? அந்த பக்கத்து தெருவில் ஒரு பிள்ளை பேர் ராசலட்சுமின்னு பேர். அந்த பிள்ளை தான் நல்லா படிக்க பிள்ளையா. டியூஷன் ஒரு 2-3 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கு. நான் பிள்ளை நல்லா படிக்கிறதுனால அனுப்பலை. இப்போ மேக்ஸில் கொஞ்சம் மார்க்கு குறைஞ்சிருக்கிறதுனால அதை அனுப்பலான்ட்டு ஒரு 10 நாளாக போய்கிட்டு இருக்கா. நல்லா தான் சொல்லி தரவலாம். ஆமா, ராஜலட்சுமி என் தங்கச்சி முகபத்தியில நல்லதான் சொல்லி தருவா. நான் கூட வேற யாரும் நினைச்சேன். சரி அங்கேயே கண்டினியூஸா போயிட்டு இருங்க. நல்லா சொல்லி கொடுப்பா. உங்க சொந்தக்கார பிள்ளைல அதுவா? ஆமாம், எங்களுக்குன்னு சொந்தக்கார பிள்ளை தான். எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கவல அவங்களுக்கு ஒன்று விட்டு சித்தப்பாமாவ. சரி அப்போ நம்மள 2 பேர் சொந்தக்காரங்கள தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சரி பிள்ளை நல்லா படிக்கட்டும். டியூஷன் போயிட்டு இருக்கா, பாப்போம் என்னான்ட்டு. அடுத்த கொஞ்சம் பிள்ளைகளை ஏதாவது ஒன்றுனா கவனிச்சு சொல்லுங்க. சரிம்மா, நல்லா சொந்தக்கார எல்லாரும் ஆயிட்டியே. மீனா வேற நல்லா படிக்க பிள்ளை. நல்லா கவனிச்சு பார்த்துக்கே. அதே மாதிரி டியூஷனுக்கு நிப்பாட்டாம கண்டினியூஸா போக சொல்லுங்க. நல்லா படிக்க பிள்ளை பத்தியில 10வது இந்த வருஷம் நல்லா கவனமா படிச்சா போதும். அடுத்த வருஷம் 11வது 12வது கொஞ்சம் இதாக படிச்சுக்கலாம். என்ன, இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா படிக்க சொல்லுங்க. வீட்டுல எல்லாம் கணக்கு நல்லா போட்டு பார்க்க சொல்லுங்க.
வாங்கம்மா. வாங்க அம்மா. சுபினோட அம்மாவா? வணக்கம். வணக்கம் சார். சுபி எப்படி படிக்கிறான்? மார்க்கெல்லாம் நல்லா வாங்குறானா? கிளாஸில் எப்படி இருக்கான்? சுபினை பற்றி சொல்லணும்னா வகுப்பு ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் சேட்டை தான் நடக்குது. கடைசி பெஞ்சில் இருந்துட்டு நல்ல பேச்சு. இந்த வாட்டி தமிழில் மார்க்கு மிக மிக குறைவு. என்ன காரணம்னு நீங்கள் அவனை தான் கேட்கணும். படிப்பில் கவனம் முக்கியம். படிப்பில் கவனம் இல்லை என்றால் பரீட்சை ஒழுங்காக எழுத முடியாது. அதுக்கப்புறம் வீட்டில் புத்தகத்தை எடுத்து படிக்கிறானா இல்லையா? வீட்டில் புக்கு எடுத்து படிக்க, ஆனால் படிக்கிறான்னு என்னன்னு தெரியல சார். எப்போ பார்த்தாலும் புக்கு எடுத்துட்டு செத்த நேரம் பார்க்குறான். பார்த்துட்டு நான் பள்ளிக்கூடத்துல எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன், எல்லாம் படித்தாச்சு, நான் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு ரேங்குங்கிறான். கேட்டா இங்கே வந்து பார்த்ததும் தெரியுது ஒன்று கூட படிக்க மாட்டேங்கன்னு. ஒன்றுமே படிக்க மாட்டானா? கிளாஸில் டெஸ்ட்டு வச்சா எழுதுறது கிடையாது, புத்தகத்தை பார்த்து பார்த்து எழுதுறது. இப்போ அந்த எல்லா நேரமும் நான் எல்லாரையும் கவனிச்சிக்கிட்டு இருக்கணும். உங்கள் பிள்ளையை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் பார்க்காத நேரத்தில் காப்பி அடிச்சிடுறான். கேட்டால் வீட்டில் படிக்கிறியான்னு கேட்டால் நான் படிக்கிறேன்னு சொல்கிறான். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். வீட்டில் நீங்கள் தானேம்மா பார்க்கணும். பிள்ளை படிக்குதா, என்ன செய்யுது, ஏது செய்யுதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும். நாங்கள் டெஸ்ட் பேப்பர்லாம் கொடுத்து விட்றோம்ல, நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்களா? டெஸ்ட் பேப்பரா? என்னிட்ட டெஸ்ட் பேப்பர்லாம் ஒன்று கூட நான் கொண்டு வந்து காட்டலையே. சுபின், டெஸ்ட் பேப்பரை உங்கள் அம்மாட்ட காட்டலையோ? உன்னை வீட்டில் காட்டிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னல, அப்புறம் கையெழுத்து எப்படி வாங்கிட்டு வந்தா? ஐயா அது வந்து ஐயா என்னல என்ன ஐயா கொய்யானிட்டு இருக்க? கேள்வி கேட்குறாவல. டெஸ்ட் பேப்பர் கொடுத்து விட்டாலே உங்ககிட்ட, என்கிட்ட கொடுத்தியாலே நீ? அப்போ என்ன செஞ்ச? வீட்டில் கேட்டால் படிக்கன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தில் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? ஒருத்த கூட நல்லா படிக்கன்னு சொல்லவே மாட்டாவ. எல்லாம் படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காவ. உன்னால எவ்வளோ அசிங்கப்பட்டு இருக்கேன் நான். எம்மா அடிக்காதம்மா, எம்மா அடிக்காதம்மா. அம்மா விடுங்க, என்ன நீங்களே இப்படி இருக்கியே? நாங்களே இந்த பிள்ளையோட ஒன்றும் அடிக்க மாட்டோம், நீங்கள் எங்கள் கண்ணு முன்னே போட்டுட்டு இப்படி அடிக்கலாமா? என்ன சார், ஒரு பிள்ளை என்ன படிக்குது? இவனுக்கு என்னத்துலனா குறை வச்சேன்? எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? வீட்டில் வந்து படிட்டானா, ஆனால் நல்லா படிப்பம்மா. பள்ளிக்கூடத்துல எல்லாம் படித்து முடிச்சுட்டேம்மா. இவ தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவள் தான் நல்லா படிப்பா. எந்த நேரமும் அந்த பிள்ளை புக்கும் கையுமா இருக்கும். இவனை எடுத்து படிடானா எந்த நேரமும் நான் படிச்சிட்டேம்மாம்மா. படிக்க லட்சணம் பள்ளிக்கூடத்துக்கு வந்ததான்னு தெரியுது. சரிங்கம்மா, இனிமேல் கவனமாக படித்தா கூட தேர்வில் நல்ல மார்க் வாங்கலாம். என்ன, இனிமேல் வீட்டில் இருந்து நல்லா படிக்க சொல்லுங்கள். ஏதாவது பயிற்சி கொடுங்க. அடித்து என்ன பண்ணது, அவங்க கிளாஸ் டீச்சர் பக்கத்து ரூமில் இருப்பாவ, அவங்களையும் போய் பாருங்கள்.